வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கலான்னு பார்த்தா சாதிக்கலான்னு நினைக்கும் போதே கொட்டாவி வருதே. இன்னும் சாதிச்சுட்டா தூக்கமே வந்துடும் எனக்கு. சரி, வேற வேலை பார்ப்போம். பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. யூடியூப்ல ரீல்ஸ் பாக்குறதுக்கே புது போன் ஒண்ணு வாங்கி கொடுன்னு எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அவரு என்ன பண்ணாரு, ரிச்சி ஸ்ட்ரீட்ல தயான்னு பேசிக்கிறானுங்க பாருங்க, அந்த கடையில போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் போன் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. தச்சே வேலை செய்ய மாட்டேன். இந்த குமார் கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கின்னு வரான்னு அனுப்புனா இன்னைக்கெல்லாம் வாங்கின்னு வருவான். சரி, ஒரு தக்காளி வெங்காயம் வாங்கின்னு வரதுக்கடா இவ்வளோ நேரம்? மழை வேற வரா மாதிரி இருக்கு. ஒருவேளை காசை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பானோ? எதையாவது ஒரு சாக்கு சொல்லுவான். சரி, நாளைக்கு வந்தா பேசிக்கலாம். காலையில இருந்தே மேகமூட்டமா தான் இருக்கு. ஏன் பொண்டாட்டி கிட்ட காசை வாங்கி ஒரு கட்டிங்க போடலாமா? அவ எனக்கும் பாதிய கொடுறான்னு எங்க கேட்பாளோன்னு பயமா இருக்கு. அடாடாடாடாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் குளிச்சேன், இந்த அரிப்பு அரிக்குது. மகனே இருடா, என்னடா உனக்கு பின்னாடி 2 சுழி இருக்கு? அப்ப மாதிரியே 2 பொண்டாட்டி தான் உனக்கும். போ. ஏங்க, இந்த தடவை தீபாவளிக்கு எனக்கு ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே, என்ன கேட்க போறான்னு தெரியலையே. ஏங்க, சொல்றது எங்கேயாவது காதுல வாங்குறீங்களா? இந்த தடவை தீபாவளிக்கு போத்தீஸ்ல இருந்தே சாமுத்திரிகா பட்டி எடுத்து கொடுங்க. ஐயோ, தீபாவளிக்கே பட்டு போட கேட்கறாளே, பொங்கலுக்கு நப்ப கேட்பாளோ? வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, இட்லி பொடியை தொட்டு இட்லியை சாப்பிடலாம், ஆனா மூக்கு பொடியை தொட்டு மூக்க சாப்பிட முடியுமா? இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். காலையில எழுந்து எவ்வளவுதான் கையை கழுவுறது, அப்ப கூட அழுக்கு போவே மாட்டுதே. ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டே சந்தனத்தே. ரெண்டு பர்பி வாங்கி வச்சிருந்தேன், அதுல ஒரு பர்பி தான் இருக்கு, இன்னொரு பர்பியை காணோம். உண்மையிலதான் டவுட்டா இருக்கு. வாய தோறடா. வாய்க்குள்ள பார்த்தா பர்பி மாதிரி தான் இருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சானே. அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரே வயிற்றுல தான் பிறந்தோம். ஒண்ணு மட்டும் ராகு காலத்துல பிறந்ததா என்னான்னு தெரியல. குச்சியை எங்க வச்சு குத்துறான் பாருங்க. ஆஸ்பத்திரிக்கே போகாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவான் போல இருக்கே.